வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஸ்ரீவாணி தர்ஷனம் டிக்கெட் 10,000 rupees plus 500 rupees டிக்கெட்ன்றது நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஒருத்தருக்கு புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ கூட எங்கள் பொண்ணு, அதாவது வயசு 10 வயசு ஆகுது, அலோவ் பண்ணுவாங்களா என்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அலோவ் பண்ணுவாங்க. 12 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஃப்ரீ தான். கூட ஆதார் கார்டு எடுத்துட்டு போற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்தானுப்புங்க. ஆதார் கார்டுன்றது நம்மளுக்கு ஏஜ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு எப்படியும் 10 வயசுன்றதுனால ஆதார் கார்டு எடுத்திருப்பீங்க. அப்படியே ஆதார் கார்டு எடுக்காம இருந்தாக்கா பர்த் சர்டிஃபிகேட் கூட அனுப்புங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் 2-3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. 300 rupees தர்ஷன் டிக்கெட் நாங்கள் இன்னைக்கு காலையில் புக் பண்ணும்போது ஸோ எங்களுக்கு ஃபெயிலியர் வந்துடுச்சு. ஸோ எங்களால் புக் பண்ண முடியல, அமௌண்ட் கட் ஆகி போச்சுன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அமௌண்ட்ன்றது ரிட்டர்ன் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகலான்னு இருக்கோம். 300 rupees தர்ஷன் டிக்கெட் எங்கள் கையில் இருக்குது, அலோவ் பண்ணுவாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நடந்து போகிற பக்தர்கள் கிட்ட டிக்கெட்டோ டோக்கனோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் நடந்து போகிறவங்க நடந்து போகலாம். நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு டோக்கன் இருக்கணும், ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கணும்ன்ற மாதிரி எந்த ரூல் கிடையாது. நீங்கள் 300 rupees தர்ஷன் டிக்கெட் கையில் இருக்குல்ல, நீங்கள் நடந்து போகலாம். ஓகேங்களா? அதாவது டோக்கன்ன்றது பார்த்தோம்னா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க. நான் டெய்லி எல்லா வீடியோலாம் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நாங்கள் ஸ்ரீவாரிமெட்டுக்கு போயிட்டோம், அவங்க டோக்கன் கொடுக்கலன்ற மாதிரி. அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க டெய்லி. ஓகேங்களா? நீங்கள் சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அது பாருங்கள். ஓல்டு ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் எத்தனை மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க டோக்கன்னுன்றதெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டில் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. திருப்பதியில் அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் செப்பரேட் கவுண்டர் இருக்குது, அங்கே இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக எந்த டோக்கனும் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் சென்னையிலேருந்து திருப்பதி வர போகிறோம். ஸோ திருச்சானூர் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கள் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ திருச்சானூர்லேருந்து நாங்கள் திருப்பதி வர்றதுக்கு எப்படி வரணுன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. திருச்சானூர் ரயில்வே ஸ்டேஷன்ன்றது திருச்சானூரில் கிடையாது. அது திருப்பதி டு ரேணுகுண்டா அந்த ட்ராக்லேயே நடுவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் திருச்சானூர்ன்றது இப்போ டெவலப்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க அங்கே. ஸோ ஃப்யூச்சரில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இப்போ புதுசாக எலிவேஷன் ஒர்க்கெல்லாம் அங்கே நடந்துட்டுருக்கு திருப்பதியில். அதனால அங்கே ட்ரெயின்ன்றது டெம்பரரியாக அப்போ திருச்சானூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நீங்கள் திருச்சானூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? பேர் தான் திருச்சானூர் ரயில்வே ஸ்டேஷன், ஆனால் திருச்சானூருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. திருச்சானூரில் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. ஏன்னா 2-3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க திருச்சானூரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கான்ற மாதிரி. அது திருப்பதி டு ரேணுகுண்டா நடுவில் ஒரு ஸ்டேஷன் வச்சு அதுக்கு திருச்சானூர்ன்ற பேர், அதாவது திருச்சானூர் பஞ்சாயத்தில் வரும் அது. அதனால திருச்சானூர் ரயில்வே ஸ்டேஷன்ன்ற மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்குது. திருப்பதி வரதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேருந்து நீங்கள் வரலாம். ஓகேங்களா? அதே போல் திருச்சானூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டு டோக்கன் வாங்கணும்னா எங்கே வாங்கணுன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் வெளியே வந்துட்டு ஷேர் ஆட்டோ ஏறி நேராக பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம் இருக்குல்ல, அங்கே போயிடுங்க டோக்கன் வாங்கிறதுக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் டெய்லி ரயில்வே ஸ்டேஷன் திருப்பதி ஆப்போசிட்டில் விஷ்ணு நிவாசம், அதே போல் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி ஏரியாவில் பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது 3 இடத்துல இஷ்யூ பண்ணுறாங்க எஸ்எஸ்டி டோக்கன். நீங்கள் திருச்சானூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு வெளியே வர்றதுனால உங்களுக்கு ஷேர் ஆட்டோ இறங்கிங்கன்னா நேராக பஸ் ஸ்டாண்ட் விட்டுருவாங்க. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஸ்ரீனிவாசமில் போய் நீங்கள் வாங்கலாம். காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கலாம். இன்னைக்கு டோக்கன் வாங்கினா நாளைக்கு தரிசனம். ஓகேங்களா? ஸோ இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் ரெகுலராக நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.